இப்படி இல்லாம ஃபேர்வெல் கிஃப்ட் ரெடி பண்ண சொல்லுவாங்க அப்படின்னு தாங்க எனக்கு தோணுச்சு. இந்த ஃபேர்வெல் கிஃப்டோட பிரைஸ் ஜஸ்ட் 35 rupees ஒன்லிங்க. இந்த ஆஃபர் பாத்தீங்கன்னா ஏப்ரல் to May month ஃபுல்லாவே இருக்குங்க. உங்க ஆர்டர் பிளேஸ் பண்ண ஸ்கிரீன்ல இருக்க நம்பருக்கு கால் ஆர் மெசேஜ் பண்ணி ஆர்டர் பிளேஸ் பண்ணிக்கோங்க. அப்படி என்னதான் இந்த கஸ்டமர் பண்ணாங்கன்னு கேக்குறீங்களா? வெனஸ்டே நைட் தாங்க கால் பண்ணாங்க. ஃபேர்வெலுக்கு 46 கிஃப்ட் போட்டோ ஆட் பண்ணி பண்ணணும்னு சொன்னாங்க. நானும் ஓகேங்க சிஸ்டர் பொறுமையா பண்ணிக்கலாம் அப்படின்னு சொன்னாங்க. அதுக்கு அவங்க என்ன சொன்னாங்கன்னா, பொறுமையாவா, நீங்க நாளைக்கே எனக்கு டிஸ்பேச் பண்ற மாதிரி இருக்குங்க சிஸ்டர்னு சொல்லிட்டாங்க. நானும் என்னங்க சிஸ்டர் இப்படி ஒரு குண்டை தூக்கி போடுறீங்கன்னு கேட்டேங்க. அதுக்கு அவங்க என்ன சொன்னாங்கன்னா, எங்களுக்கே மண்டே ஃபேர்வெல்னு இன்னைக்கு தாங்க சிஸ்டர் சொன்னாங்கன்னு சொல்லிட்டாங்க. நானும் ஓகேங்க சிஸ்டர் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லி ஒரு நம்பிக்கையை கொடுத்தேங்க. அதுக்கப்புறம் என்ன கிஃப்ட் பண்றதுன்னு சொல்லி திங்க் பண்ணி மூளையே வெளியே வர அளவுக்கு ஆயிருச்சுங்க. அதுக்கப்புறம் தாங்க இந்த சென்டிங் கோட்ஸ் ஃபேர்வெல் கார்டு அண்ட் போட்டோஸ் ஆட் பண்ணி பண்ணலாம்னு தோணுச்சு. இதை மூணையும் ஒன்னா சேர்க்கலாம்னு சொல்லி ஒரு ரிப்பனை எடுத்து ஒரு ஆர்வத்துல பவு மாதிரி ட்ரை பண்ணலாமேன்னு ஸ்டார்ட் பண்ணுங்க. ஆனா அது இவ்வளவு கஷ்டமா இருக்கும்னு நான் நினைச்சு கூட பாக்கலீங்க. இந்த ஃபேர்வெல் கிஃப்ட்ல பாத்தீங்கன்னா சென்டிங் கோட்ஸ் ஆட் பண்ணிட்டு ஃபேர்வெல் கார்டுல காலேஜோட லோகோ ஆட் பண்ணிட்டு அப்புறம் அவங்க ஷேர் பண்ண டீடைல்ஸ் ஆட் பண்ணிருந்தாங்க. அதோட சேர்த்து 2 போட்டோஸையும் ஆட் பண்ணி கோட்ஸையும் ஆட் பண்ணி கஸ்டமைஸ்டா பண்ணிருந்தாங்க. சோ இதே பேட்டர்ன்லயே MBA ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து கேட்டிருந்தாங்க. சோ இதுலயும் வந்து 8 பீசஸ் பண்ணி கொடுத்திருந்தாங்க. இதை வாங்கின கஸ்டமரும் ஹாப்பி, அதை ஒரே நாள்ல பண்ணி கொடுத்து எங்களுக்கும் ஹாப்பிங்க. நீங்களும் ஆர்டர் பிளேஸ் பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா 1 டேவ்லயே வேணும்னு கேட்டுறாதீங்க. ஒரு 10 to 15 டேஸ்க்கு முன்னாடியே உங்க ஆர்டர் பிளேஸ் பண்ணிக்கோங்க.